Hello dear students. இந்த எக்ஸாம்பிள்ல இருக்கிற லாஸ்ட் சம் பார்த்தலாமா? சோ என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, I power 1, I power 2, I power 3 etc. I power 40 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? எஸ். சோ அப்ப என்ன கொடுத்திருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். I power 1 actually I power 1, I power 2, I power 3 etc. I power 40 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ பவர் எப்படி இருக்கலாம், பேஸ் சேமாக இருக்குது, அதனால பவர் வந்து ஆட் பண்ணிடலாம், நமக்கு தெரியும். ஸோ இப்போ ஐ பவர் 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + 40 அப்படின்னு எழுதிக்கலாம். இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஃபார்முலா ஞாபகம் வந்துடும். என்ன ஃபார்முலா? 10th ஸ்டாண்டர்ட் நம்ம படிச்சிருக்கோம், ஏபி ஃபார்முலா. ஓகேவா? எஸ். ஸோ அப்போ ஏபி ஃபார்முலா என்ன ஏபி ஃபார்முலா? எஸ். So n into எங்க எழுதிக்கலாம், நம்ம எழுதிக்கலாமா? n into n plus 1 by 2. This is the formula of AP. நமக்கு கிளியரா தெரியும் நமக்கு, சரியா? எஸ். ஸோ அந்த ஃபார்முலா தான் இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? அப்ப இங்க யாரு n வந்து இங்க 40, கிளியரா நமக்கு தெரியும். ஸோ என்னன்றது இங்க 40 தான். சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா இந்த ஃபார்முலால? எஸ். ஓகே. I power n into n plus 1. n வந்து 40. ஸோ அப்போ 40 into 40 plus 1 41 by 2. ஓகேங்களா? சரி, என்ன பண்ணலாம்? அடிச்சிடலாமா? 2 2s are 4. ஸோ அப்போ 20 into 41. ஸோ அப்போ என்ன வரும் நமக்கு? I பவர் 20 into 41 என்ன வரும்? 82 வருங்களா? இந்த 0 வந்து இங்க வந்துடும். ஸோ அப்போ 820. ஸோ அப்போ என்ன பண்ண போறோம்? நம்ம தெரிஞ்சது 820 4 ஆல டிவைட் ஆகுதுன்னு பார்ப்போம். 4 ஆல டிவைட் ஆகுதுன்னா I பவர் 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். 4 ஆல் டிவைட் ஆகுதா? கண்டிப்பா வந்து 4 ஆல டிவைட் ஆகும், சரியா? சோ அதனால 4 ஆல் டிவைட் ஆகுது. அதாவது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? I பவர் 0 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்ப I பவர் 0க்கு ஆன்சர் என்ன? 1. சோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து இதுதான். ஈஸியா வந்து முடிச்சிடலாம். புரிஞ்சுதா? எஸ். சோ கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன், சரியா? எஸ். பாருங்க, நம்ம எக்ஸாம்பிள் 2.1 இருக்க எல்லா சம்முமே பார்த்தாச்சு. எல்லா சம்முமே கண்டிப்பா ஈஸியா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெய்லி வந்து வீடியோஸ் நான் கொடுப்பேன், டெய்லி நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எந்தெந்த உங்களுக்கு கொஸ்டின் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கு, ஸோ எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க.